அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவிமணி அகாடமி. நம்ம இன்னைக்கு 3/3/2019 அன்று நடைபெறவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். இது முன்னணி செய்தி தொகுப்பிலிருந்து திரட்டப்பட்ட ஒரு தொகுப்பு. ஸோ இந்த முதல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் மற்றும் புக்ஸ் அண்ட் ஆத்தர், இந்த ரெண்டு டாப்பிக்கை இன்றைக்கி இப்போ பார்க்கலாம். முதல்ல அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்வாச்தா எக்ஸலன்ஸ் அவார்ட் 2019. இதில் முதலிடம் பிடிச்சிருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலத்தை சார்ந்த ராஜ்கார். பின்தொடர்ந்து இரண்டாம் இடமும் சத்தீஸ்கர் மாநிலத்தை சார்ந்த அம்பிகாப்பூர். ஸோ இதில் மூணாவது இடத்தை தமிழகத்தை சார்ந்த கும்பகோணம் நகரம் பிடிச்சிருக்கு. ஸோ இதில் கொஷின் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்வாச்தா எக்ஸலன்ட் அவார்ட் 2019 மூன்றாவது இடம் பிடித்த நகரம் எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு கும்பகோணம்ன்ற பதில் வரலாம். இல்லைனா தமிழகத்தை சார்ந்த கும்பகோணம் ஸ்வாச்தா எக்ஸலன்ஸ் அவார்டில் எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஐசிசி விமன்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் 2018 அப்படிங்கிறதுக்கு ஸ்மிருதி மந்தனா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கார்னாட் பிரைஸ் 2018 கோல் அண்ட் பவர் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது இந்த ஆண்டு மூவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அது முன்னாள் குடியரசுத் தலைவரான பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கும், நானாஜி தேஷ்முக் அவர்களுக்கும் மற்றும் பூபன் ஹசாரிகா ஆகிய மூவருக்கு 2019 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது அளிச்சிருக்காங்க. 2019 ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகள் பட்டியலில் மொத்தம் 94 நபர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. அதில் தமிழகத்தை சார்ந்த 6 பேர். அவர்கள் பங்காரு அடிகளார், சரத் கமல், நார்த்தகி நட்ராஜ், மதுரை சின்னப்பிள்ளை, ஆர்வி ரமணி, ஆனந்த சிவமணி, ராமசுவாமி வெங்கடசுவாமி ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இதில் பத்மஸ்ரீ விருதுகள் 2019 எத்தனை பேருக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கேள்வியாக வரலாம். இல்லை தமிழகத்தை சார்ந்த எத்தனை நபர்கள் பத்மஸ்ரீக்கில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் கேள்வியாக வரலாம். ஸ்வஸ்த் பாரத் யாத்ரா விருது, இதில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட்டு ஸ்டேட்டாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து ஃபிலிப் கொட்லர் பிரசிடென்ஷியல் அவார்ட் அப்படிங்கிறதுக்கு நமது பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அடுத்தது தேசத்திற்காக தங்கள் இன்னுயிர தியாகம் செய்த இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான அசோக் சக்ரா விருது இந்த ஆண்டு லான்ஸ் நாயக் நாசிர் வானி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2018 ஆண்டிற்கான நோபல் பிரைஸ் பார்க்க போகிறோம். இங்கே குரூப் 1 எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரும்போது நோபல் பிரைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். மேபி அது மேட்ச் த ஃபாலோயிங்காக இருக்கும். ஸோ அதனால் எல்லா கேட்டகரியுமே கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன். ஸோ இதை 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஜேம்ஸ் பி ஆலிசன் மற்றும் டசக்கு ஹோஞ்சா அப்படிங்கிற இருவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஹியூமன் ரெகுலேஷன் மூலயமா கேன்சர் தெரப்பி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஃபிசியாலஜி அந்த ஃபீல்டில் நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது நோபல் பிரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத மூவருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆர்த்தர் அஷ்கின், ஜெரான் மோரோ அண்ட் டோனா ஸ்டிக்லாண்ட். ஸோ இந்த மூவரும் லேசர் ஃபிசிக்ஸில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு ஆஃபாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆர்த்தர் அஷ்கின் அவர்களுக்கு உயிரி தொழில்நுட்பத்தில் ஆப்டிக்கல் ட்வீசரோட பயன்பாட்டை கண்டுபிடித்தமைக்காகவும், ஜெரான் மோரோ அண்ட் டோனா ஸ்டிக்லாண்ட் இவர்களுக்கு ஹை இன்டென்சிட்டி அல்ட்ரா ஷார்ட் ஆப்டிக்கல் பல்ஸை உருவாக்கும் முறையை கண்டுபிடிச்சதுனால இவர்கள் மூவருக்கும் நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது நோபல் பிரைஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி, இது மூவருக்கு பிரித்தளித்திருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் ஹெச் ஆர்னால்ட், ஜார்ஜ் பி ஸ்மித் மற்றும் கிரேகரி பி வின்டர், இவங்க 3 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட என்ன கான்ட்ரிபியூஷனுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் மற்றும் உயிரி எரிவாயுவில் தேவையான என்சைம்கள் மற்றும் ஆன்டிபாடிஸுடைய எவல்யூஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ அதோடைய பரிணாம வளர்ச்சிக்காக கண்டுபிடிப்புக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2018 ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசை டேனிஸ் முக்வெக் மற்றும் நாடியா மொராட் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவர்கள் யார், ஏன் இந்த பரிசு வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈராக்கில் நடந்த போரின் பொழுது பெண்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களை எதிர்த்து போராடிய நாடியா முராட் அவர்களுக்கும்
ஸோ அந்த பெண்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மருத்துவ உதவி செய்த மருத்துவரான டெனிஸ் முக்வெக் அவர்களுக்கும் தான் இந்த அமைதி பரிசு வழங்கப்பட்டிருக்கு. 2018ஆம் ஆண்டிற்கான எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பிரைஸ் யாருக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் நார்தாஷ் அண்ட் பவுல் ராமர். ஸோ இவங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் கிளைமேட் சேஞ்ச் இன்டு லாங் ரன் மைக்ரோ எக்கனாமிக்ஸில் கிளைமேட் சேஞ்ச் பருவநிலை மாற்றம் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்தமைக்காகவும், ஸோ பவுல் ரோமர் அவர்களுக்கு டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் இன்டு லாங் ரன் மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ் இதுக்காகவும் வழங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது தமிழக அரசு விருதுகளை பார்த்தலாம். ஸோ முதல்ல காமராஜர் விருது பழ நெடுமாறன் அவர்களுக்கும், பெரியார் விருது சி பொன்னையன் அவர்களுக்கும், கியாபே விஸ்வநாதன் விருது சூலூர் கலைப்பித்தன் அவர்களுக்கும், பாரதிதாசன் விருது தியாரு அவர்களுக்கும், திருவிக்கா விருது கே கணேசன் அவர்களுக்கும், பாரதியார் விருது பாரதி சுகுமாரன் அவர்களுக்கும், பேரறிஞர் அண்ணா விருது ஐக்கன் அவர்களுக்கும், அம்பேத்கர் விருது ராமகுரு அவர்களுக்கும், திருவள்ளுவர் விருது எம்ஜி அன்வர் பாஷா அவர்களுக்கும் அளிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது நேஷ்னல் நிர்த்யா ஸ்ரீயோமணி அவார்ட் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிந்திதா நியோலகி ஆனம் அப்படிங்கிறவங்களுக்கு அளித்திருக்காங்க. சுஷிலா தேவி லிட்ரேச்சர் விருது இது யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமிதா கோகுலே. ஸோ அடுத்தது பிரவசிய பாரதிய சம்மன் விருது 2019 இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதா கோபிநாத். ஸோ அடுத்தபடியாக இன்டர்நேஷ்னல் காந்தி பீஸ் ப்ரைஸ் இது யாருக்கு கொடுத்துருக்காங்க 2018ஆம் ஆண்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யோகி சசாகவா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த விருதை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2015 விவேகானந்தா கேந்திரால் இன் கன்னியாகுமரியும், 2016 அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் மற்றும் சுலப் இன்டர்நேஷ்னல் வாங்கியிருக்காங்க, 2017 ஏக்லா அபியான் ட்ரஸ்ட் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த வருஷம் 2018 யோகி சசாகவா அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. ஸோ 2018ஆம் ஆண்டுக்கான சியோல் பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறத யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெற்றிருக்காங்க. ஸோ இதை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் கவர்மெண்ட் தான் இந்த விருதை கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது மில்க் மேன் அப்படிங்கிற நாவலுக்காக மேன் புக்கர் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனா பர்ன்ஸ். ஸோ அடுத்தது சர் கார்ஃபில் சோபர் டிராஃபி ஃபார் ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் விராட் கோலி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர், ஐசிசி மென்ஸ் டெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி இயர், ஐசிசி ஓடிஐ பிளேயர் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற 3 கேட்டகரியிலையுமே விராட் கோலி அவர்களுக்கு தான் வழங்கியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர், அடுத்தது ஐசிசி டெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி இயர், அடுத்தது ஐசிசி ஓடிஐ பிளேயர் ஆஃப் தி இயர். இந்த 3 கேட்டகரியுமே விராட் கோலி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஐசிசி எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயருக்கு ரிஷப் பந்த் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ T20 பர்ஃபார்மர் ஆஃப் தி இயர் அப்படின்றது ஆரோன் ஃபின்ச் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது வேர்ல்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு பரிசை முதலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா MS சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அவங்க மூலயமா வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது யுனைடெட் நேஷனோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வழங்கக்கூடிய ஃபியூச்சர் பாலிசி அவார்ட், அதில் கோல்டு அவார்ட் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலம் தான் அந்த அவார்டை பெற்றிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டோட்டலி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்ணுற மாநிலமாக சிக்கிம் மாநிலம் தான் இருக்குது. அதனால் அதுக்கு கோல்டு அவார்ட் கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சர் பாலிசி கோல்டு அவார்ட். ஸோ அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவார்டு அப்படின்னு ஒரு புதிய விருதை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த விருது எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிடர் காலங்களில் உதவி செய்கிறதுக்கு முன் வர்றவங்களை கௌரவிக்கும் விதமாக இந்த விருது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விருது எதற்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கும். ஸோ இந்திய அரசாங்கம் ஆர்கன் டொனேஷன் அவார்டு அப்படின்னு ஒரு விருதை கொடுக்குறாங்க. ஸோ உடல் உறுப்பு தானத்தில் எந்த மாநிலம் முதன்மை வகிக்குதோ அவங்களுக்கு அந்த விருதை கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து 4 முறையாக தமிழகம் தான் இந்த விருதில் முதலிடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த முறையும் தமிழகம் தான் அந்த விருதை பெற்றிருக்காங்க. ஸோ அடுத்தது தன்ஸ்ரீ சோமா புக் அவார்டு அப்படிங்கிறது புக்
1801 அப்படிங்கிற புத்தகத்துக்கு எம் ராஜேந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸோ அடுத்தது கிளிட்ஸ்மேன் விருது 2018 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நோபல் பிரைஸ் வின்னர் மலாலா யூசப் அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2018 ஆண்டுக்காக இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த விருதியை 2017 ஆண்டு யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்தது குவைத்தில் நடந்த 51வது இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேஷனின் போது மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு மார்ஸ்மேன் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. ஏன்னா இவர் மாம் அப்படின்ற மாஸ் ஆர்பிட் மிஷன் அதோடைய திட்ட நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். அதனால் இவருக்கு மார்ஸ்மேன் அப்படின்ற பட்டம் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ 68வது மிஸ் வேர்ல்டு 2018 அப்படிங்கிற டைட்டிலை யார் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டை சார்ந்த வானிசா பான்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவை சார்ந்த மனுஷி சில்லர் இவர் 67வது பட்டத்தை வென்றிருந்தார். ஸோ இங்கே 67வது பட்டம் இந்தியர் வெற்றி பெற்று இருக்கிறதால நல்லா பார்த்துக்கோங்க. 67 தான் மனுஷி சில்லர், 68 அப்படிங்கிறது வானிசா பான்ஸ். ஸோ டைரெக்டாக உங்களுக்கு 67 இல்லை 68 அப்படின்னு கொடுத்துருவாங்க, இயர் கொடுக்காம. ஸோ இந்த இடத்த கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது மிஸ் யூனிவர்ஸ் 2018 பிரபஞ்ச அழகி அப்படின்னு சொல்லக்கூடிய மிஸ் யூனிவர்ஸ் 2018 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோட்டினா கே. ஸோ இவங்க பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்தவங்க. அடுத்தது இந்தியாவில் இலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதான ஜனபதி விருது. ஸோ 54வது ஜனபதி விருது யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிதாவ் கோஷ். ஸோ இவருக்கு என்ன கேட்டகரியில் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஃபிக்ஷன் ரைட்டர். ஸோ இந்த கேட்டகரியில் வழங்கக்கூடிய முதல் நபர் இவர் தான். ஸோ 54வது ஜனபதி அவார்ட் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிதாவ் கோஷ். ஸோ அடுத்தது கிருஷி கர்மான் அவார்டு. ஸோ கிருஷி கர்மான் அவார்டு அப்படிங்கிறது விவசாயத்துக்காக தரக்கூடிய விருது. ஸோ இதை இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க ஃபார் ரைஸ் கேட்டகரி. ஸோ அடுத்தது மேகதூத் அவார்டு. மேகதூத் அவார்டு அப்படிங்கிறது பெஸ்ட்டு போஸ்ட்மேன் அவார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேகதூத் அவார்டை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணபதி அண்ட் ஸ்ரீவித்யா எஸ் ஐயர் இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது சான்ச்சுரி வைல்ட் லைஃப் சர்வீஸ் அவார்டு அப்படின்னு ஒரு விருதை கொடுக்குறாங்க. இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ரான் சித்திக். அடுத்தது பெஸ்ட் விமன் பார்லிமெண்ட்ரியன் அவார்டு. இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா உறுப்பினரான எம்பி கனிமொழி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஷாக் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இயர் 2017 அப்படிங்கிற விருதை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் முதல்வரான மமதா பானர்ஜி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது சைபர் செக்யூரிட்டி எஜுகேஷன் வழங்கமைக்காக டிஎஸ்சிஐ எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படின்னு ஒரு விருதை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐஐடி கராக்பூருக்கு கொடுத்துருக்காங்க. மகாகவி பாரதி அவார்டு இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே விஸ்வநாத் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. டர்னர் பிரைஸ் 2018 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்லட்டி ரொட்கர் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2018 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது தமிழுக்கு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவருக்கு சஞ்சாரம் அப்படிங்கிற நாவலுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ 2018 ஆண்டிற்கான யுனெஸ்கோ ஏஷியா பசிபிக் அவார்ட் ஃபார் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன். ஸோ புராதார சின்னங்களோட பாதுகாக்கிறதுக்காக யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லடாக் ஆர்ட்ஸ் அண்ட் மீடியா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது சிவாலியே லா ரீஜியன் டி ஹானர் அப்படின்ற உயரிய விருது, பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசீம் பிரேம்ஜி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபுட்பால் கோல்டன் ஷூ அவார்ட். இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லியோனல் மெஸ்ஸி. ஸோ இந்த விருதை லியோனல் மெஸ்ஸி எத்தனையாவது முறை வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th கோல்டன் ஷூ. அவர் பெறக்கூடிய 5வது கோல்டன் ஷூ இது. இந்தியா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட். ஸோ இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல் நிறுவனத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது
நம்ம புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படின்ற தலைப்புக்கு கீழே வரக்கூடிய சில கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், மேக்கிங் ஆஃப் நியூ இந்தியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்டர் மோடி கவர்மெண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது நிதியமைச்சரான அருண் ஜெட்லி அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, த லாஸ்ட் கேர்ள் மை ஸ்டோரி ஆஃப் கேபிட்டிவிட்டி அண்ட் மை ஃபைட் அகெயின்ஸ்ட் அன் இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடியா முராட். ஸோ இவங்க தான் நோபல் பீஸ் ப்ரைஸ் வின் பண்ண அந்த நாடியா முராட் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்த புத்தகம், த பேரடாக்ஷியல் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் ஹிஸ் இந்தியா அப்படிங்கிறத யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசி தரூர். ஸோ நெக்ஸ்ட்டு புக்கு, காந்தி த இயர் தட் சேஞ்ச் த வேர்ல்டு 1914 to 1948 அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குகா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நோட்ஸ் ஆஃப் எ ட்ரீம் த ஆத்தரைஸ்டு பயோகிராஃபி ஆஃப் ஏஆர் ரகுமான். இது யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ட்ரைலாக் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. லெட்ஸ் டாக் ஆன் ஏர் கான்வர்சேஷன் வித் ரேடியோ ப்ரெசன்டர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஆனந்த் பக்ஷி. ஸோ அடுத்த புத்தகம், அன்டாண்டட் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்தை முன்னாள் நிதியமைச்சரான பி சிதம்பரம் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சேஞ்சிங் இந்தியா அப்படின்ற புத்தகத்தை முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ராமகதையாம் ராமயானயாம் அப்படிங்கிற புத்தகத்தை ஏ மணவாளன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்தது, பிரிஃப் ஆன்சர் டு த பிக் கொஸ்டின் அப்படிங்கிற புத்தகத்தை ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கன்வென்ஷன் ஆக்ஷன் கண்டினியூட்டி ஃபார் சேஞ்ச் அப்படிங்கிற புத்தகத்தை நரேந்திர மோடி அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ பிகமிங் அப்படிங்கிற புத்தகத்தை மிச்சல் ஒபாமா அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 2ல் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.